வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மன்னிப்பு கேட்ட விராட் கோலி, எல்லை மீறி கலாய்க்காதீங்க, பொங்கும் ஆர்சிபி ரசிகர்கள். அதாவது ஆர்சிபி அணியின் தோல்வியை சிஎஸ்கே ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கொண்டாடி வராங்க. இந்த நிலையில் தான் தற்போது விராட் கோலியின் வார்த்தைகளும் ட்ரெண்ட் ஆகி வருது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்து இருக்கின்ற இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் தோல்வி கிடைந்ததால் ஆர்சிபி அணியின் கோப்பை மீண்டும் பறிபோனது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆர்சிபி அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 172 ரன்களை மட்டுமே சேர்த்தது. பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது 19 ஓவர்களில் இலக்கை எட்டி அசத்தல் வெற்றியை பெற்றது. இதனால் அகமதாபாத்தில் ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி சோகமாக காணப்பட்டார். இந்த சீசன் முழுக்கவே விராட் கோலியின் ஆக்ரோஷம் கூடுதலாக இருந்தது. விராட் கோலியின் அக்ராசிவ் குணம் ஆர்சிபி அணியின் வீரர்களுக்கு தொற்றிக்கொண்டது. இதனிடையேத்தான் சிஎஸ்கே அணியை வீழ்த்திய போது ஆர்சிபி அணி மட்டுமில்லாமல் ஆர்சிபி அணி ரசிகர்கள் அதிகமாக கொண்டாடி இருக்காங்க. சிஎஸ்கே ரசிகர்களை சீண்டுவது, மைதானத்திற்கு வெளியில் அத்துமீறியது, சிஎஸ்கே வீரர்கள் பயணித்த பேருந்து முன் ஆவேசமாக கொண்டாடியது என ஏராளமான வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகி இருக்கு. இது சிஎஸ்கே ரசிகர்களை கோபமடைய சென்று இருக்கு. இந்த நிலையில் தான் ஆர்சிபி அணி தோல்வியடைந்த நிலையில் சிஎஸ்கே ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வராங்க. அதே போல வீரர்களை நேரடியாக வம்புக்கு இழுக்காமல் திட்டாமல் சோசியல் மீடியாவில் ஆர்சிபி ரசிகர்களை பொழந்து கட்டி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு மீன் திருவிழாவாக சோசியல் மீடியா காட்சிகளுக்கு. இதனால் ஆர்சிபி ரசிகர்கள் பலரும் எல்லை மீறி விமர்சிக்கவோ கிண்டல் செய்யவோ தேவையில்லை என்று பதிலளித்து வராங்க. இதற்கு விராட் கோலியின் பாணியில் சிஎஸ்கே ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வராங்க. கடந்த சீசனில் கம்பீரை வம்புக்கு இழுத்த பின் விராட் கோலி அவர்கள் இஃப் யூ cannot டேக் இட் பெட்டர் டோன்ட் ஹிவ் இட் என்று கூறியிருப்பார். அதே போல ஆர்சிபி அணி ரசிகர்கள் அமைதி காத்திருந்தால் இப்போது நாங்கள் கலாய்க்க தேவை வந்திருக்காது என்று கூறி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.